அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம். நாம் வந்து இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஜம்பை கிராமத்தில் தெய்வ சிகாமணி சார் தோட்டத்துக்கு வந்து வந்திருக்கோம். அவர் வந்து யூடியூப்ஸில் நம்ம வீடியோ பார்த்துட்டு சார் வந்து கால் பண்ணியிருந்தார். இப்போ சார் ஃபீல்டை விசிட் பண்ணிவிட்டு இங்கே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம மகதேவ் சார் வந்து சொல்லுவாருங்க. ப்ளஸ் நானும் அதை பற்றி என்னன்னு சொல்லி நம்ம 2 பேர் சொல்ல போகிறோம். இன்றைக்கி நீங்கள் வந்து நம்ம சிகாமணி சார் தோட்டத்தில் கரும்பு தோட்டத்துக்கும் விசிட் கொடுக்குறோம். சார் வந்து மைக்ரோபி அக்ரிடெக் தமிழ் அந்த வந்து யூடியூப் சேனல் பார்த்து நம்ம கால் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஃபீல்டு விசிட்டுக்காக வந்திருக்கிறோம். இந்த கரும்பு தோட்டம் வந்து ஒரு 5 ஏக்கர் வந்து கரும்பு பயிர் போட்டு சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்து கரும்பு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது, அந்த மண்ணில் வந்து எந்தெந்த தன்மை வந்து ஃபெயிலியர் கண்டிஷனில் இருக்குது என்பதை நம்ம முத்து சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். முத்து சார் வணக்கம். வணக்கம் சிகாமணி சார் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ வந்து இங்கே காட்டுங்க சார், தண்ணி இருந்தாலும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 தன்மைகள் சொல்லியிருந்தோம். நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மெயின் இந்த 3 தன்மைகளை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும். அது என்னென்ன தன்மைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பௌதிகத்தன்மை, உயிரியல் தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை. இந்த 3 தன்மைகள்னால என்ன பயன்பாடு, என்ன பாதிப்புன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வீடியோஸில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த 3 தன்மைகள் மண்ணில் இல்லாதனால என்ன பாதிப்பு பயிருக்கு ஏற்படுதுங்கிறது வந்து இந்த ஃபீல்டில் வந்து நம்ம நேரடியாக ஃபார்மர் முன்னாடி வீடியோஸ் பேசிகிட்டு இருக்கோம். ஃபார்மருக்கு வந்து இந்த 3 தன்மைகள் என்றால் என்ன, இந்த 3 தன்மை இல்லாதனால செடியில் என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துங்க சார் போதிகத்தன்மை. இந்த போதிகத்தன்மையில் வந்து இப்போ ஃபீல்டு செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பறித்து பார்த்தோம். உள்ள வந்து ஃபீல்டில் வந்து தண்ணி ஓடிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பறித்து பார்க்கும்போது வந்து வெள்ளை வேறுங்கிறது சுத்தமாக இல்லைங்க. ஒயிட் ரூட்ஸே இல்லை, பூரா வந்து பார்த்தீங்கன்னா டெட் ரூட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், சும்மா ஒரு அடி அகலத்தில் பறிச்சிருப்போம், ஒரு அரை அடி ஆழத்தில் பறிச்சிருக்கிறோம். ஒரு மண்புழுவும் கூட நம்ம இந்த ஃபீல்டில் பார்க்கலைங்க. காட்டுங்க ஸ்மெல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயில் வந்து பயங்கர டைட் கண்டிஷன் இருக்குது. மண்ணோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் அடிக்குதுங்க, குட் ஸ்மெல்லே இல்லை. சார் கொடுங்க சார், சார் எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்க. சரி சார். இல்லை அதான் மண் வாசம் இல்லைன்னு தெரியுது. ஓகே ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசாயனத்தன்மை. இந்த ரசாயனத்தன்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து கரும்பு தோட்டத்தில் எத்தனை மணி நேரம் சார் தண்ணி ஓடிட்டு? 2 மணி நேரம். 2 மணி நேரமாக இப்போ தண்ணி ஓடிட்டு இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்ததுங்க தண்ணி முந்தானத்து முதல் நாள் கொடுத்துருக்காரு, ஒரு நாள் கொடுக்குறாரு. இப்போ தண்ணி ஓடி 2 மணி நேரம் ஆச்சு. இங்கே வாங்க காட்டுறோம். இந்த ஈஸி அப்படின்னு சொல்கிறோம்னாங்க, 4 டெசிபல் மீட்டருக்கு மேலேயோ இல்லை 2 டெசிபல் மீட்டர் கீழேயோ போயிடுச்சுன்னா வந்து செடி வந்து அந்த ஈஸியோட மின்சார கடத்து திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போயிருச்சுன்னா, அது 4 டெசிபல் மீட்டருக்கு மேலே போயிருச்சுன்னா, 2 டெசிபல் மீட்டர் கீழே வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியும் கூட இந்த செடி வந்து எடுக்காது. நீங்கள் அந்த செடி மேல் பகுதி பாருங்கள், இப்போ தண்ணி ஓடிட்டு இருக்குது. 2 மணி நேரம் ஓடிட்டு இருக்குது. ஒரு நாள் தான் கேப்பு, மறுபடியும் 2 மணி நேரம் ஓடிட்டு இருக்குது. பயிர் எப்படி வருதுன்னு காட்டுங்க. எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து இந்த 3 தன்மைகளை பார்த்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம டாக்டர் சாய் மூலயமா விவசாயிகளை வந்து ரொம்ப இது பண்ணி கேட்டுக்கிறோம். அதாவது வந்து பயிரினுடைய பாதிப்பு வந்து மண்ணினுடைய பாதிப்பை தொடர்ந்து தான் பயிருக்கு அந்த பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த தோட்டத்தில் இருக்கிற இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டோம் சார். ஓகே, தேங்க்யூ சார். இங்கே பாருங்கள் சார், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, நீர் பிடிப்பு தன்மைங்கிறது இந்த மண்ணுக்கு வந்து ரொம்ப குறைந்த அளவில் இருக்குது. இங்கே தண்ணி ஓடிட்டு இருக்குமில்ல சார், வாட்ரு வந்து கீழே இறங்கலை. வாட்ரு வந்து கீழே இறங்காமல் இருக்கிறது சார் என்னென்னு, இங்கே வந்து நல்லது செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் இல்லை. நல்லது செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் இங்கே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மற்றும் நல்லது செய்யக்கூடிய பூஞ்சானம் மற்றும் மண்புழு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து மண்ணில் சார் வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஓஸ் பண்ணுமில்ல சார், ஓஸ் க்ரியேட் ஆகும்போதோ என்ன ஆகுதுன்னா வாட்டர் ஹோல்டிங் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்போ வந்து ஓல்ஸ் ஆகும்போது தண்ணி வந்து கீழே இறங்கும். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து உள்ளே போக இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் வந்து வெளியே வரும். இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, மண்ணின் மூலமாக வரக்கூடிய வந்து கெடுதல் பண்ணக்கூடிய ஃபங்கல் வேர்கள் வரக்கூடிய நோய்கள் வந்து வெளியே வரலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து ஹோல்டிங் ஆகிறது இல்லை. இங்கே வந்து ஒரு சாயில் வந்து டைட் ஆகிடுச்சு. மண் வந்து மண் மனமே எடுக்கலை, பேட் ஸ்மெல் எடுக்குது. என்ன புரிஞ்சுக்கல, மண் வந்து மலட்டுத்தன்மை போயிடுச்சு, வந்து டீக்ரேடட் சாயில் அப்படி சொல்கிறோம். என்ன பண்ணணும், ரீஜென்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த பௌத்திகத்தன்மை என்றக்கூடிய ஜெல்வேறு அம்மவேறு வந்து நல்லா உருவாகும். 2வது வந்து உயிரியல் தன்மை அர்த்தம் சில ஜென்ரேட் ஆகும். 3வது வந்து அந்த பிஹெச் ஈசி மற்றும் ஓசிங்கிறது வந்து இங்கே தோட்டத்தில் வந்து சமநிலையில் வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அளவு தண்ணி கொடுக்குற தேவையில்லை. இந்த விஷயம் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம சிகாமணி சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து விவசாய நண்பர்களே, செடியின் மேல் பகுதி பார்த்து செடி வாடுது, எவ்வளோ தண்ணி கொடுத்தோம்,
தண்ணி பத்தலை என்று நிறைய தண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் என்ன என்று சயின்டிஃபிக்லி வந்து செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் எந்த இடத்துலன்ட்டு கண்டுபிடிச்சிட்டு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் தோட்டங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவைப்பட்டிருந்தால் எங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9025104305. நன்றி, வணக்கம்.